சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பரீட்சித்து தனியா அந்த அரண்மனையில அந்த ஒத்த தூண் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண்மனையில அவன் தங்கி இருக்கான். யாருமே தன்னை பார்க்க விடாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கான். அப்படி பாதுகாப்பா இருக்கும்போது இதே நேரம் இந்த விஷயத்த இன்னொரு காஷ்யபர் அப்படிங்கிற ஒரு ரிஷி தெரிஞ்சுக்கிறார். காஷ்யபர் கிட்ட ஒரு சக்தி உண்டு. என்ன அப்படின்னா, யாராவது பாம்பு தீண்டி உயிர் போய் மரணிக்கும் போது இவர் தன்னுடைய தவ வலிமையினால அவளை மீட்க முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி காஷ்யபர்கிட்ட இருந்தது. காஷ்யபர் என்ன பண்றார், இந்த விஷயத்தை கேள்விப்படுறார். அதாவது பரீட்சித்துக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் சமீகரோட மகன் கொடுத்துட்டான், அதனால தக்ஷகன்கிற பாம்பு பரீட்சித்தை தீண்ட போறது, அப்ப நம்ம போய் அந்த ராஜாவை மீட்டு எடுத்துட்டா நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நேரா பரீட்சித்தை பாக்குறதுக்காக நடந்து வர்றார். அவர் போற வழியில ஒரு வயசான பிராமணன் அவரை தடுக்கிறார். அந்த வயசான பிராமணன் யாரு அப்படின்னா தக்ஷகன்கிற பாம்பு. அது தடுக்கிறது. நீ என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்கு இப்ப பரீட்சித்த ராஜாவை பார்க்க போற? அவனுடைய விதி முடிஞ்சிடுத்து. அவன் இன்னும் 7 நாள்ல மரணிக்க போறான். அது உனக்கு தெரியாதா? இதை நீ தடுத்து நிறுத்த போறியா? உன்னால அது முடியுமா அப்படின்னு தக்ஷகன்கிற பாம்பு ரொம்ப அகங்காரத்தோட கேட்கறது. அப்போ அந்த ரிஷியும் என்ன சொல்றார், என்னால கண்டிப்பா அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு மரம் இருக்கு. தக்ஷகன்கிற பாம்பு சவால் விடுறது, இந்த மரத்தை நான் என் விஷத்தை இறக்குறேன், நீ அதை மீட்க முடியறதா நான் பாக்குறேன்னு அந்த மரத்தை போய் கடிச்சு வைக்கிறான். அந்த மரம் அப்படியே சாம்பலா போறது. அதே மரத்துல தன்னோட மந்திர சக்தியினால திருப்பி எழுப்புறார். இத பார்த்த உடனே தக்ஷகனுக்கு இவருடைய சக்தி புரியறது. அவனை வணங்கி சொல்ற, இந்த மாதிரி பரீட்சித்துக்கோட விதி இப்படித்தான் இருக்கு. 7 நாட்கள்ல அவனுடைய உயிர் பிரிய போறது, அவன் மரணிக்க போறான். அதனால நீங்க போய் அவனை காப்பாத்தணும்னு நினைக்காதீங்கோ. அவன் விதிப்படி விடுங்கோ. உங்களுக்கு தேவை செல்வம் தானே, நிறைய செல்வம் நான் தரேன் அப்படின்னு சொல்றார். அவருமே சரி செல்வம் கிடைச்சா போதும், ஏன் நமக்கு நம்மளுடைய மந்திர சக்தி எதுக்கு அனாவசியமா உபயோகப்படுத்தணும்? ஒருத்தனுடைய விதி இவ்வளோ வலிமையா இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம மந்திர சக்தி அவன் மேல உபயோகப்படுத்தணும்னு முடிவு பண்ற. இந்த தக்ஷகன் கொடுக்குற செல்வத்தை வாங்கிட்டு அவர் போயிடுறார். இப்போ அங்க என்ன ஆறுது, பரீட்சித்து காத்துட்டே இருக்கா. நாகர்களோட சேர்ந்து இந்த தக்ஷகன்கிற பாம்பு உருவெடுத்து போக வேண்டாம்னு ஒரு புழு உருவெடுத்துட்டு கனிகளுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறான் சாப்பிட்றதுக்கு. பரீட்சித்து அந்த பழத்தை சாப்பிடும் போது புழுவா அதுல இருந்து வெளியில வந்த தக்ஷகன் பரீட்சித்தோட உயிரை எடுத்துடுறான். இந்த விஷயத்த பரீட்சித்து எப்படி இறந்து போனாங்கிற விஷயத்த இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறா ஜனமேஜயனுக்கு. ஜனமேஜயன் கோபப்படுறான். தன்னுடைய தந்தைய தேவையில்லாம இந்த தக்ஷகன் கொண்டுட்டான், அவனுக்கும் என் தந்தைக்கும் என்ன பகை, தேவையில்லாம ஏன் என்னுடைய அப்பாவை கொல்லணும் அப்படிங்கிற கோபம் ஜனமேஜயனுக்கு ரொம்ப ஆழமா வருது. அப்ப தன்னுடைய அரசவையை கூட்டுறான். தான் ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், அந்த யாகசாலைய சரியானபடி அமைக்கணும். அந்த யாகசாலையில நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பண்ணக்கூடிய யாகமானது எல்லா பாம்புகளையும் இந்த பூமியில இருந்து அழிச்சிடணும். அதுக்காக தான் இந்த யாகமே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ப யாகத்தை பண்றதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்றான். அப்படி யாகசாலை அமைக்கும் போது அதை பார்க்க வந்த ஒருத்தர், யாகசாலைய பார்த்தேன், அதுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த யாகம் நடக்காதோ அப்படின்னு தோன்றது அப்படிங்கிறார். ஜனமேஜயனுக்கு கவலையா வருது. இந்த சர்ப்ப யாகத்தை கண்டிப்பா நடத்தணும். சர்ப்ப யாகம் நடத்துறது மூலமா அந்த தக்ஷகன்கிற பாம்பு இங்க விழணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரே நோக்கமா இருக்கு. அந்த சர்ப்ப யாகத்தை ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு பாம்பா விழருது. ஆனா தக்ஷகன் மட்டும் இன்னும் வரல. அப்போ இந்த விஷயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கிளம்புறார். அது என்னங்கிறத அடுத்த இதுல பார்ப்போம்.